சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மணப்புரம் என்ற கோவிலில் அஜித்குமார் என்ற ஊழியர் தற்காலிகமாக பணியாற்றி வந்தார். இந்த கோவிலுக்கு மதுரையை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பக்தர் அண்மையில் சாமி தரிசனம் செய்ய வந்துள்ளார். அப்போது தனது காரை வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்துமாறு அஜித்குமாரிடம் சாவியை கொடுத்துள்ளார். அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாத காரணத்தினால் வேறொருவர் உதவியுடன் காரை நிறுத்திவிட்டு சாவியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். காரில் இருந்த 14 சவரன் நகையை காணவில்லை என்று மாற்றுத்திறனாளி பக்தர் அஜித்குமார் மீது திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பெயரில் அஜித்குமார் உட்பட 5 பேரை காவல்துறையினர் அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர். பின்னர் அஜித்குமார் உயிரிழந்து விட்டதாக குடும்பத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விசாரணையின் பெயரில் தன்னையும் அண்ணனையும் அடித்ததாக அஜித்குமாரின் சகோதரன் புகார் அளித்துள்ளார். எங்க அண்ணன் அடிச்சாங்க, என்னையும் அடிச்சாங்க. ஒரு 1/2 hour அவன் முன்னுக்கு வச்சு அடிச்சாங்க. அப்படியாவது சொல்லுவேன் அப்படின்றது, உண்மையை சொல்லுவேன்றது காலில் அடிச்சாங்க, முட்டி கால் போட சொல்லிட்டு. அஜித்குமார் மரணத்தை அடுத்து தனிப்பட திறமை காவலர் 6 பேரையும் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் விசாரணைக்கு செல்லும் போது ஆஷிஷ் ராவத்தை முற்றுகையிட்டு அஜித்குமார் உறவினர்களும் பொதுமக்களும் வாக்குவாதம் செய்தனர். போலீஸ் தரப்புல உங்களுக்கு உரிமை என்னன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான், எங்களை கொலை பண்றதுக்கு இல்ல. என் மகன் திருடி இருந்தாலும் வழக்கு போட்டிருக்கலாம், கேஸ போட்டு உள்ள வச்சிருக்கலாம். நாங்க பொருளை கொடுத்துட்டு வாங்கினோம். என் மகன் திருட நாடுறதுக்கு அத்தாரிட்டி என்ன இருக்கு? உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு இடையே சம்பவம் தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் வெங்கட பிரகாஷ் விசாரணை நடத்தினார். மணப்புரம் கோவிலை சுற்றியுள்ள கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம் நடத்தினர்.